அதாவது ஆளி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, பூசணி விதை, இந்த 4 நீங்கள் எந்த நாட்கள் வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ அளவு எடுக்கணுன்றது தான் இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 விதையை நான் சொல்கிற மாதிரி சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி மாதிரியான நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது ஏற்கனவே இருக்குது அப்படின்னும் போது அந்த நோய் தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே ஒரு டீஸ்பூன் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றலாம். ஆனால் ஆளி விதை அப்படின்றது அப்படியே கடித்து மென்று சாப்பிட முடியாது. இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் தண்ணியில் இரவு முழுக்க அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 12 மணி நேரமாக. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய சீட் சைக்கிளிங் பற்றி பார்க்கலாம். இப்போது பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது, டயட் கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்னும் போது டாக்டர் நாங்கள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு யங் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். 4 முக்கியமான விதை, அதாவது ஆளி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, பூசணி விதை, இந்த 4 நீங்கள் எந்த நாட்கள் வரைக்கும் எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ அளவு எடுக்கணுன்றது தான் இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 விதையை நான் சொல்கிற மாதிரி சரியான முறையில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி மாதிரியான நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது ஏற்கனவே இருக்குது அப்படின்னும் போது அந்த நோய் தீவிரம் படிப்படியாக கம்மியாகிறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கக்கூடிய தன்மையை இது சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கொண்டு வந்துடும். முதல்ல இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகக்கூடிய முதல் நாள் டே 1 அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். டே 1லேருந்து டே 14 வரைக்கும், அதாவது இந்த 14 நாட்கள் டே 1லேருந்து டே 14 வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் அளவு ஆளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீடு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு பூசணி விதை, அதாவது பம்கின் சீடு, தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதில் 1 டீஸ்பூன் அதில் 1 டீஸ்பூன்னு ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் தொடர்ச்சியாக 14 நாட்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இந்த டே 1லேருந்து டே 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் இந்த 2 விதைகளை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது தினமும் ரொம்ப குறிப்பாக இயற்கையான முறையில் உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை சமநிலையில் வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நான் சொன்ன இந்த ஆளி விதையில் பார்த்தீங்கன்னா லிக்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தும், கூடவே ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள், இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்குது. கூடவே நான் சொன்ன மாதிரி பம்கின் சீட் சொன்னேன் இல்லையா, பூசணி விதையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், துத்தநாக ஊட்டச்சத்து இதெல்லாமே அதிக அளவில் இருக்குது. நான் சொன்ன இந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் ஈஸ்ட்ரோஜன் அளவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 விதைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அடுத்து டே 15லேருந்து டே 28 வரைக்கும், டே 15 டு டே 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளாக இருந்தால் ரொம்பவே நல்லது, அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம், தவறு இல்லை. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி விதை, இது ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக 15வது நாட்கள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக இதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் திருப்பி டே 1 உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு அடுத்த மாதம் அப்படின்னும் போது திருப்பி தொடர்ச்சியாக அந்த 2 விதைகள், இப்படி டே 1 டு டே 14 ஃபாலிகுலார் ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த நேரம் நான் சொன்ன அந்த 2 விதைகள், பூசணி விதை, ஆளி விதை. அதே மாதிரி டே 15லேருந்து டே 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி கருப்பு எள்ளு, அப்படி இல்லைனா வெள்ளை எள்ளு, கூடவே 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் சீடு, இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு இதில் 1 அதில் 1 2 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே மாதவிடாய் சுழற்சி சீராகிறதோட மட்டும் கிடையாது, மாதவிடாய் ஏற்படுறதுக்கு ஒரு சில நாட்கள், ஒரு 4-5 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் நடக்கிறதுக்கு அந்த நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும், படபடப்பு அதிகமாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் இயற்கையாகவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக சீட் சைக்கிளிங் அப்படின்றது ஒரு மாதவிடாய் பியூபர்ட்டி அட்டன் பண்ணி மாதவிடாய் ஆரம்பிக்கிற நாட்கள்லேருந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் இதை எடுத்துகிட்டே வரலாம். இதுக்கு காரணம் என்னென்னா, மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் மெனோபாஸில் கூட பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் சிம்டம்ஸை இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். மெனோபாஸ் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா
மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும், மூட்டு வலியெலாம் அதிகமாக இருக்கும், மெனோபாஸ் சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அறிகுறிகளையும் இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். சீட் சைக்கிளிங் அப்படின்றது குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது உங்கள் ஃபர்டிலிட்டி கவுண்ட்டையே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் அதிகப்படுத்திடும். கூடவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற பெண்களுக்கு அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சி சீராக இல்லாமல் ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஏற்படுது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கு இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த விதைகளை எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, முதல் 14 டேஸ், டே 1லேருந்து டே 14 வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆளி விதை 1 டீஸ்பூன், கூடவே பூசணி விதை சொன்னேன் இல்லையா, பூசணி விதை அப்படின்றது வெளியில் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி அப்படியே 1 டீஸ்பூன் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றலாம். ஆனால் ஆளி விதை அப்படின்றது அப்படியே கடித்து மென்று சாப்பிட முடியாது. இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் தண்ணியில் இரவு முழுக்க அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 12 மணி நேரமாவது இரவு முழுக்க தண்ணியில் ஊறின அந்த ஆளி விதை இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எடுத்து நீங்கள் ஸ்பூனில் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றலாம். அந்த விதையை அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் அப்படியே விழுங்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் கடித்து மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் அதோட ஆரோக்கிய நன்மை அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் ஆளி விதை சாப்பிடும்போதே கூடவே பம்கின் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசணி விதையும் 1 டீஸ்பூன் அளவு, காலையில் எழுந்து பல் விளக்கினதும் முதல் உணவாக ஆளி விதை 1 டீஸ்பூன், பூசணி விதை 1 டீஸ்பூன் அப்படின்றது நான் சொன்ன இந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டே 1லேருந்து டே 14 வரைக்கும் நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரலாம். அடுத்து டே 15லேருந்து டே 28 வரைக்கும் அந்த லியூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 15வது நாட்கள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கருப்பு எள்ளு, அப்படி இல்லை உங்களுக்கு கருப்பு எள்ளோட டேஸ்ட் பிடிக்கல இல்லை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வெள்ளை எள்ளு வேணால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கருப்பு எள்ளு அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் அப்படின்றது அதிக அளவில் கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்னு சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் இது ரெண்டுத்தையுமே ஊற வச்சுட்டு கூட அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றலாம். அப்படி இல்லைனா ஒரு 11 மணி அளவில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். பொதுவாக எள்ளு அப்படின்றத நீங்கள் ஏதாவது கஞ்சி ஏதாவது சமைத்து சாப்பிட்றீங்க, ஓட்ஸ் கஞ்சியோ இல்லை உளுந்து கஞ்சி ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லை ஃப்ரூட் சாலட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை மேலே நீங்கள் எள்ளு 1 டீஸ்பூன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்றலாம். அதுவே சூரியகாந்தி விதை அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக காலையில் எழுந்தது வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அப்படியே கடித்து மென்று சாப்பிட்றலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அது கூடவே மேலே ஏதாவது ஃப்ரூட் சாலடோ வெஜிடபிள் சாலட் இல்லை ஏதாவது வெஜிடபிள் சாண்ட்விச் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியும் சாப்பிட்றலாம். பொதுவாக விதைகள் அப்படின்னும் போது காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது அதோட ஆரோக்கிய நன்மை அப்படின்றது முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கும். இந்த சீட் சைக்கிளிங்கை எத்தனை நாட்கள் வரைக்கும் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு இத்தனை நாட்கள் தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. ஒரு பெண் பருவமடைந்த காலகட்டத்தில் இருந்தே மெனோபாஸ் வரைக்கும், அதாவது மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் வரைக்குமே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரலாம். அதுக்கப்புறமும் ஒரு 60-70 வயசு வரைக்கும் கூட தொடர்ச்சியாக எடுக்கலாம். உடல் நல ஆரோக்கியத்துக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட், ரொம்ப குறிப்பாக கருப்பை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாகவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு சீட் சைக்கிளிங் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். தேங்க்யூ. ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.